எட்டு திக்கும் உரைக்கச் சொல்லும் உங்கள் எழுத்தாணி செய்திகள். கோவையில் மனிதநேய ஃபவுண்டேஷன் சார்பாக மனிதநேய 7ஆம் ஆண்டு துவக்க விழா ஃபவுண்டேஷன் தலைவர் கோவை சுலைமான் அவர்கள் ஏற்பாட்டில் கோவை போத்தனூர் பிசிபுட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நலப்பிரிவு துணை அமைப்பாளரும் கோவை பல்சோமா நல்லுறவு இணை ஒருங்கிணைப்பாளரும் சமூக ஆர்வலருமான டிஸ்கோ காஜா அவர்கள் மனிதநேய ஃபவுண்டேஷன் தலைவர் கோவை சுலைமான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் தமிழ் திருக்குறள் வழங்கி வரவேற்றார். மேலும் மனிதநேய ஃபவுண்டேஷன் சார்பாக அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர காவல் துணை ஆணையர் திரு கார்த்திகேயன் IPS, ஸ்ரீதேவி சிவா கணேஷ், சோமு புரோமோட்டர்ஸ் சோமசுந்தரம், மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், போத்தனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அசோக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் அனைத்து ஜமாத் தலைவர் இனாயத்துல்லா ஹஜியார், கோவை மாநகர ஜமாத்துல் நிர்வாகி அப்துல் ரஹ்மான் இமாம், கோவை பைசல் 86வது வார்டு உறுப்பினர் அகமது கபீர், TMS அப்பாஸ், TK பரீஷ், மொபைல் மன்சூர், கோட்டை அக்கீம், கோட்டை செல்லப்பா, மதன் குமார், சிங்கை சுலைமான், அரசன் அஜ்மீர் கான் மற்றும் திரளான நிர்வாகிகள்